வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்வேதாஸ் கிச்சனில் வந்து ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், 1.5 டம்ளர் அரிசிக்கு தான் செய்கிறேன். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 சின்ன தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி. 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். அது ஊறுற நேரத்தில் இந்த வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம். ப்ரான் ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கொஞ்சம் ஆயிலையும் சேர்த்துக்கணும். பட்டையும் லவங்கம் சோம்பு இது 3 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது 3ம் பொரிஞ்சதும் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விடணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா இதுவாக வர வரையும் கிளறி விடணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பொடியாக கட் பண்ண வேண்டாம், நீட்டமாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும், கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க இந்த ப்ரானையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நான் 1.5 டம்ளர் அரிசின்றதுனால கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன் ப்ரான். இப்போ மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்போ 1.5 டம்ளர் அரிசினா அதுக்கேற்ற தண்ணி நான் சேர்த்துருக்கேன். 2.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு இதை போட்டு கலக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். கொதிக்கிற நேரத்தில் ஊற வச்சுருக்க அரிசியை கழுவி நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமனில் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுறணும். இந்த நேரத்தில் நம்ம புளிப்பு, உப்பு எல்லாம் பார்த்து நம்ம காரம், உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். சுவையான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு பாயில்டு எக்கு, வெங்காயம் இல்லை தயிர் பச்சடி எதுனாலும் சேர்த்துக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. இது அதிகமாக செய்யணுன்னா அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம எல்லாம் சேர்த்து தயார் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.